ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்றதழைப்படும் தானே. முதுமைக்கு மரியாதை, முதுமைக்கு மரியாதை. இன்றைய தேதியில் 2-3 குழந்தைகள் கூட வளர்க்க முடியும். ஒரு முதியவரை வீட்டில் வைத்து பராமரிக்க முடியவில்லையே என்ற புலம்பல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குடும்பத்திற்கு 6-7 பிள்ளைகள் பெற்று வளர்த்தது போய் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை என்றான பிறகுதான் வீட்டில் உள்ள முதியவர்களை பார்ப்பது சிரமத்துக்கு உரியதாக உள்ளது. வாரிசுகள் மற்றும் அவர்களின் இணையர் வேலைக்கு சென்று விட்ட பிறகு அவர்களுக்கு தன்னுடன் பேசக்கூட ஆள் என்று தவிக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை எத்தனை மணி நேரம் தொலைக்காட்சி வெட்டியை வெறித்து பார்த்து கொண்டிருப்பது. பக்கத்தில் இருக்கும் நூலகத்துக்கோ பூங்காவுக்கோ செல்வதானாலும் தனியாக செல்வதற்கு பயம். வழுக்கி விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் இன்னும் பிள்ளைகளுக்கு சங்கடமாய் போய்விடுமே என்ற கவலை. இப்போதெல்லாம் முதியோர் இல்லங்களில் முதியோர்கள் பலர் எவ்வித வெறுப்புணர்வும் இன்றி விருப்பத்துடன் வாழ்கின்றனர். இது எவ்வாறு சாத்தியமாகிறது? முதலில் தன் வயது உடையவர்களிடம் பேசினாலே வயோதிகத்தின் விரக்தி நிலை பாதி ஒழிந்துவிடும். முதியோர் இல்லம் குறித்து சமூகத்தின் பார்வை இப்படி எத்தனை மாற்றத்திற்கு உள்ளானது. வீட்டில் 4 சுவருக்குள் அடைந்து போயிருப்பர். ஆனால் காலார நடப்பதற்கு, இயற்கையை ரசிப்பதற்கு என முதியோர் இல்லங்களில் பல தளங்களை பிரத்யேகமாக உருவாக்கி கொடுத்துள்ளனர். ஓடி ஓடி களைத்து போன வாழ்க்கையில் மனதுக்கு நிறைவாய் அசைபோட மனம் ஏங்கும். அதற்கான வாய்ப்புகளை இந்த இடங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. வேளைக்கு அவர்களின் உடல் வாகுக்கேற்ற பத்திய உணவுகள் சுகாதாரமான முறையில் சத்தாக வழங்கப்படுகின்றன. மாதந்தோறும் சீரான மருத்துவ பரிசோதனைகளை அவர்களுக்கு தனி உலகம் அது. என் உறவினர் ஒருவர் அவர் வசிக்கும் முதியோர் இல்லம் குறித்து என்னிடம் சொன்னபோதுதான் முதியோர் இல்லங்கள் பற்றிய எனது பார்வையும் மாறிப்போனது. எத்தனையோ வருஷமா உழைச்சாச்சு. வீட்டில் வேற குழந்தைங்க வளர்ற வரைக்கும் ஒத்தாசையாக இருந்துட்டு நானே விருப்பமா இருந்து இங்கே வந்துட்டேன். உடம்புல புது ரத்தம் ஏத்தின மாதிரி ஒரு புது வாழ்க்கை என்று சிலிர்த்தார் அவர். உண்மைதான். வேறு மனிதர்கள், புது நட்புகள், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருப்பதால் ஏற்படும் மனநிறைவு என்று தெம்பாக உணர்கின்றனர். ஒன்றாக கோயிலுக்கு போவது, கடைத்தெருவுக்கு கிளம்புவது, பஜனை செய்வது, பாட்டுப்பாடி நடனம் கூட ஆடி சந்தோஷமாக இருப்பது என களை கட்டுகிறது முதியோர் இல்லங்கள். வீட்டில் இருக்கும்போது ரொம்ப வயசாயிடுச்சோ என எண்ணும் அவர்கள் இங்கு வந்ததன் பிறகுதான் இன்னும் இளமையோடு இருப்பதாக உணர்கின்றனர் என்றார். கவலைகள் மறைந்திடும். எப்படி? அன்பும் அரவணைப்பும் அபரீதமாக கிடைக்கும் போது கவலைகள் மறந்து போய்விடுகிறது. பிள்ளைகள் இல்லாதோருக்கு இணைய பிரிந்தவர்களும் ஆதரவற்றோர்களுமே இந்த இல்லங்களை நாடி வந்த காலங்கள் கரையத் தொடங்கிவிட்டது. புதுமை விரும்பிகளும் வீட்டு நிலவரத்தின் புரிதல் பெற்றவர்களும் பெரிதாக சங்கடப்படுவதில்லை. துவக்கத்தில் சில தடுமாற்றங்கள் இருப்பினும் கவலைகள் மறைந்து போகும் இடமாக முதியோர் இல்லங்கள் விளங்குகிறது. கைவேலைகள் கற்றுக் கொடுத்தல், டியூஷன் எடுத்தல், சமையல் சொல்லித்தருதல், குழந்தையை கால அளவிற்கு போய் பராமரித்தல் என இங்கு இருக்கும் முதியோர்களும் சில இடங்களுக்கு சென்று பொருள் ஈட்டுகிறார்கள். உளவியல் ரீதியாக அவர்களின் மனநலம் சிறப்பாக இருப்பதால் வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது. அவரவர் வசதிக்கு ஏற்ப இல்லங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வசதியும் உள்ளது. பாக்கியசாலிகள் வயதானவர்களுக்கு முதியோர் இல்லங்களே சிறந்தது என்பது என் கூற்று அல்ல. தன் குடும்பம், வாரிசுகள், பேரப்பிள்ளைகள் என அவர்களுடன் வாழையடி வாழையாக அன்பு அதிகாரத்துடன் வாழ்பவர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இடம் கொடுக்காத பட்சத்தில் தினம் ஒரு சண்டை, சச்சரவு என குடும்ப உறவே முற்றிலும் கருத வேண்டாம், தொடங்க வேண்டாம் என்பதே சொல்ல வரும் செய்தி. சூழ்நிலைக்கு ஏற்ப இதை நாம் ஏற்கலாம். சில இடங்களில் முதியவர்கள் குழந்தைகளை விட மிக மோசமாக அடம்பிடிப்பதாக இளையவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வீட்டில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடிவதில்லை.
அனைத்து விஷயங்களிலும் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்கிறார்கள். விட்டு கொடுத்தல் என்பது இரண்டு பக்கத்திலும் இருக்க வேண்டும். பல இடங்களிலும் தன் பிள்ளைகளிடம் வசிக்கும் முதியவர்கள் ஆனந்தமாகவும் இல்லை, மகிழ்ச்சியாகவும் இல்லை. எப்போதும் அவர்களுக்காக விட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் நாங்கள் எப்போதுதான் எங்கள் வாழ்க்கையை வாழ்வது என பரிதாபகமாக கேட்கின்றனர் சிலர். காலங்கள் மாற காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாமும் நம் பார்வையின் கோணத்தை வேறு திசையில் நிறுத்தி பார்ப்போம். முதியோர் இல்லத்தில் வாழ்பவர்களை ஏதோ பரிதாபத்துக்குரிய ஜீவன்களாக பார்க்கும் நம் பார்வையை முதலில் மாற்றுவோம். குழந்தையின்மையை போக்க வாடகத்தாய் மூலமாக பிள்ளை பெற்றுக் கொள்வது நம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக முன்பு இருந்தது. ஆனால் இன்று பரவலாக அம்முறையை ஏற்றுக்கொண்டுள்ளோமே. முக்கியமாக முதியோர் இல்லங்கள் என்பது அனாதை இல்லங்கள் கிடையாது. அந்த எண்ணம் அனைவர் மனதிலும் இடம் பிடிப்பது சிறந்தது. ஏனெனில் உணவு போல உணர்வு முக்கியமானது. மிகச்சில வீடுகளில் தம்பதி சமேதராய் வாழும் முதியவர்களை பிரிக்கும் வேலையும் நடக்கிறது. தாய் பெரியவன் வீட்டில், தகப்பன் சின்னவன் வீட்டில் என பிரிந்து வாழ்கிறார்கள், பிரித்து வைக்கப்படுகிறார்கள். பாத்திர பண்டங்களை விரிப்பது போல பெற்றவர்களை விரிப்பது மகாபாவம். அவர்களே விருப்பப்பட்டால் ஒழிய இப்படி விரிந்து வாழ்வது கொடுமையிலும் கொடுமை. தம் பிள்ளைகளை வளர்க்க, பராமரிக்க, பாதுகாக்க யாராவது ஒருவர் உடன் இருக்க வேண்டிய கட்டாயத்தினால் பெற்றோரை பிரிக்கின்றனர். அவர்களுக்கு என்ன வாழ்ந்து முடித்தவர்கள் வேற பிள்ளைகள் பார்க்கட்டுமே என்று வீணான வார்த்தைகள் வேறு. வாழ்ந்த வாழ்க்கையை நின்று நிதானமாக நிறைவாக அசைபோட பக்கத்தில் துணை இருப்பது அவசியம். இதை பிள்ளைகள் உணர வேண்டும். காதல் வாழ்க்கையில் இளமை இனிமையாய் இருப்பதை பல கவிஞர்கள் பாடி மகிழ்ந்துள்ளார்கள். ஆனால் முதியோரிடம் உண்டாகும் காதல் வாழ்க்கையை பாரதிதாசன் குடும்ப விளக்கில் அழகாக காட்டியுள்ளார். புது மல்லர் அல்ல, காய்ந்த புற்கட்கே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி அல்ல, முகம் அவற்கு உறவள் நிலம், குழிகள் கண்கள் ஏது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் எனதொன்றே முதியவளின் உடம்பு புதுமலர் போல் ஒளியுடன் இல்லை, தள்ளாடி விழுவது போல் இருக்கிறது, கண்கள் குளிர்ந்து காணப்படுகிறாள். இப்படி முதியவளின் உடலில் எனக்கு இன்பத்தை தருவது எது? இன்றும் உயிருடன் இருக்கின்றாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பத்தை தருவதாகும் என்று முதியவர் கூறுவது போல் பாரதிதாசன் பாடியுள்ள பாடல் உண்மை காதல் என்பது உயிர் இருக்கும் வரை தொடரும் வலிமையுடையது என்பதை உணர்த்துகிறது அல்லவா? முதுமை குறித்து இன்னும் சரியான புரிதலுடன் நாம் அவர்களை அணுகுவது நன்மை தரும். ஆனந்தம் ஆனந்தமே, வாழத்தேரிந்தேடில் ஆனந்தமே. வாழ்க வளமுடன்.